என்னக்கா இது இப்படி ஆயிடுச்சு? ஏய், மாப்பிள்ள வராரு, சைலண்டா இரு. மாமங்கார ராத்திரி வந்தா மடியில கட்டிக்க, மாமன் சொன்ன சங்கதி எல்லாம் மனசுல வச்சுக்க. மாமங்கார ராத்திரி வந்தா மடியில கட்டிக்க. மாப்பிள்ள, உங்க அம்மா ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. தெரியும் அத்தை. நானும் இப்போ ஹாஸ்பிட்டல் தான் கிளம்பின்னு இருக்கேன். உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். என்ன, நீங்களும் ஹாஸ்பிட்டல் போறீங்களா? என்ன மாப்பிள்ள இது? மாப்பிள்ள, அதான் உங்க அம்மா அங்க இருக்காங்கல்ல, நீங்க எதுக்கு? என்ன அத்தை இப்படி சொல்லிட்டீங்க? கிறிஷும் நானும் என்ன அப்படியே பழகிருக்கோம். நாங்கள் எல்லாம் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸுன்றதை விட அண்ணன் தம்பியை தான் பழகிருக்கோம். ஆண்டி எனக்கு அம்மா மாதிரி. இதே எங்கள் அம்மாக்கா இருந்துச்சுன்னா நான் இப்படி தான் விட்டுருப்பேனா? ஐயோ மாப்பிள்ள, என்ன பேச்சு இது? இல்லை அத்தை, சொல்கிறேன். அதே மாதிரி தான் அவங்களும். இவ்வளவு நேரம், ஒரு ½ தான், போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அதான் அம்மாவும் அங்கதான் இருக்கிறாங்கல்லப்பா, நீயும் போகணுமா? என் வீட்டுக்காரும் அங்கதான் இருக்கிறாரு. எதனா முக்கியமான விஷயம்னா ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. கல்யாண நாள் அதுவுமா இப்படி எல்லாருமே விட்டுட்டு போயிட்டா ஒரு மாதிரி இருக்குல்லப்பா. சித்ரா, நீ சொல்லு, நான் போறதுல உனக்கு ஏதாச்சும் வருத்தமா? இல்லைங்க, எதுவும் இல்லை, நீங்க போயிட்டு வாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அவளே என்ன நல்லா புரிஞ்சிட்டு இருக்கா. நீங்க ஏன் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தலையில போட்டு குழப்பிக்கிறீங்க? நான் போறதுல அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறமா என்ன, போய் ஒரு ½ தான் பார்த்துட்டு வந்துடுறான். போலனா ரொம்ப தப்பாயிடும். அப்புறமா எனக்கு மனசு கேட்காது. என்னால இங்கேயும் சந்தோஷமா இருக்க முடியாது. என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துட்டா ஒரு நிம்மதி இல்லை. சரிங்க, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. That's my சித்ரா. ஓகே, நான் சீக்கிரமா வந்துடுறேன். சித்ரா, ஏன்டி நீ எப்படி சொன்ன? போவதுன்னு சொல்ல வேண்டியது தானே? எப்படிம்மா அவர் என்கிட்ட கேட்கும் போது அதுவும் முத கேட்குறாரு, நான் எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும்? என்னமோக்கா, எனக்கு சரியாவே படலை, மனசுக்கு நெருடலாகவே இருக்கு. கல்யாண நாள் அதுவுமா இப்படி அபசகுன மாதிரி ஆயிடுச்சே. ஐயோ கீதா, கொஞ்சம் நிதானமாக பேசு. பையன் வீட்டுக்காரங்க அங்கே இங்கேன்னு இருக்க போகிறாங்க. இல்லைக்கா, நீங்களே யோசிச்சு பாருங்க. கல்யாண நாள் அதுவுமா இப்படி ஆயிடுச்சு, ஒருத்தர் கூட இங்கே இல்லை, எல்லாரும் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. அடுத்தது என்ன? இன்னும் இவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு போய் பால் பழமும் கொடுக்கணும். இன்னும் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் தடைப்பட்டு போகுதுல்லக்கா. எல்லாம் ஒரு நல்ல நேரம்னு இருக்குல்ல. சரி இருக்கட்டும், என்ன செய்ய, இப்படி ஆகும்னு அவங்க மட்டும் எதிர்பார்த்தாங்களா என்ன? நீ இப்படி கண்டபடி அவங்க முன்னாடியெல்லாம் வார்த்தையை விடாத, இதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிட போகுது. என்னமோக்கா, நாளே இப்படி ஆந்தலை, எனக்கு கொஞ்சம் கூட சமாதானமே இல்லை, மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. அம்மா விடுமா, அவர் தான் போயிட்டு வரேன்னு விருப்பப்படுறாருல்ல, நான் போகாதேன்னா நாளே என் மேலே கூச்சிக்க போகிறாரு. அதுவும் அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ்ன்னு வர சொல்கிறாங்கல்ல, அந்த ஆண்டிக்கு அப்படி ஆந்து என்ன செய்ய? அது பெரியம்மா சொன்ன மாதிரி தான், நம்ம என்ன எதிர்பார்த்தோமா இப்படி எல்லாம் நடக்கும்னு? சரி, இப்போ என்ன செய்ய? இங்கே எவ்வளோ நேரம் தான் உட்காருது? ஒன்றும் செய்ய முடியாது தான், அவங்க வர வரைக்கும் இங்கே தான் இருந்தாகணும். உட்கார் அப்படி. என்னமோ சித்ரா, அங்கே போய் எப்படி இருக்க போறியோ நீ தெரியல, எனக்கு இப்போவே பக்கு பக்குன்னுது. கீதா, அவள் தைரியமாக இருக்கிறவ, அவளையே நீ பயன்படுத்துகிற பத்தியா? அப்படியெல்லாம் ஏதோ நடக்காது, எல்லாம் பார்த்து தானே பண்ணுறோம். நீ என்னமோக்கா, என் மனசே சரியில்லை. நீ அப்படி போய் கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுப்போ. என்னமோ போங்க, என் பேச்சை யாருமே கேட்க மாட்டேன்றாங்க. என்ன பெரியம்மா, அம்மா இவ்வளோ அப்செட் ஆகுறாங்க? அது ஒன்றும் இல்லைடா, கல்யாண நாள் அதுமா இப்படி ஆயிடுச்சுல, அதான். அம்மான்னு இல்லை, இந்த இடத்துல நான் இருந்தாலும் அப்படி தான் இருப்பேன். நீ அதெல்லாம் நினச்சி கவலைப்படாத. மாப்பிள்ளை வந்தால் சந்தோஷமாக பேசு, முகத்தை தூக்கி வச்சுக்காத. சரிங்க பெரியம்மா. மனோ, நீ ஏன்பா இங்கெல்லாம் வரப்போன? அட மனோ, எதுக்குடா நீ இங்கே வந்த? என்ன பாட்டி இப்படி கேக்குறீங்க? ஆண்டி இந்த நிலைமையில இருக்கும்போது நான் இங்கே வராம இன்னும் யார் வருவா? நாங்கள் தான் இங்கெல்லாம் இருக்கிறோம் இல்லைப்பா. நீ கல்யாண மாப்பிள்ளை, நீ எதுக்கு இங்கே வந்த? ஆமாடா, எதுக்கு நீ இங்கே வந்த? உங்க அம்மாவும் இங்கதான் இருக்காங்க, நீ எதுக்கு வந்த? அந்த பொண்ணு வீட்டுல ஏதாச்சும் நினைச்சுக்க போறாங்கடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள், நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அது சரி, ஆண்டிக்கு இப்போ எப்படி இருக்கு? என்ன ஆச்சு? ஏன் சடனா மயங்கிட்டாங்க? அது ஒன்றும் இல்லடா, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ், அதால தான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நிஜமாவா? நிஜமாதான். சரி, இன்னும் கண்ணு முழிக்காம இருக்காங்க, எப்போ டிஸ்சார்ஜ்? கண்ணு முழிச்சோன்னு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஏன் அப்போ பாட்டிங்கெல்லாம் ரொம்ப சோகமா இருக்காங்க? இவன் எவன்டா கேள்வி மேல கேள்வி கேட்டுன்னு இப்படி அவங்க பொண்ணு அவங்க மருமகம்
அப்படி இருக்கும்போது சந்தோஷமாவா இருக்குவாங்க? சரி சரி, ஆண்டி எழுப்பி பார்க்கட்டா? இவனை நீ வாடா, வெளியே வாடா, அங்க வந்து பேசலாம் வா. மனோ, சீக்கிரமா வீட்டுக்கு போப்பா. இப்படியெல்லாம் அங்கே இங்கே சுத்தாத. ம், சரி பாட்டி. ஆண்டி முடிச்ச உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணணும். சரிடா, நான் பண்ணி சொல்றேன், நீ கிளம்பு. ஆமா, உன் ஃப்ரெண்ட் எங்க பாத்தியா அவனை? இல்ல, நேரா இங்கதான் வந்திருக்கேன். வா, அவனை போய் பார்க்கலாம். என்னங்க, இங்கே என்னதான் நடக்குது? ஆளாளுக்கு எந்திரிச்சு போயினே இருக்காங்க. என்னன்னு தெரியல சுமதி. சரி, நம்ம பொண்ணையும் காணுமே. அவளை தேடின்னு வரேன்னு போன இந்த கனியையும் காணோம். இங்க இருந்தவரை கூட காணோம். என்னதான் நடக்குதோ இந்த கல்யாண மண்டபத்துல தெரியல. அப்பா, எங்கம்மா போயிருந்த நீ? உன்னை எவ்வளவு நேரம் தேடுறது? ஆமா, இந்த இடத்துல என்னதான் நடக்குது? அப்பா, அது வந்து என்னம்மா, என்ன ஆச்சு? உன்னை தேடின்னு கனி வந்தாலே, எங்க? நான் அவளை பார்க்கலம்மா. சரி, அது இருக்கட்டும். என்ன ஆச்சு? ஆளாளுக்கு எந்திரிச்சு போயினே இருக்கிறாங்க. என்னம்மா, கல்யாணத்துல ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? அப்பா, அது வந்து ராக்கியோட அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க. ராக்கியா? ராக்கி யாரும்மா? அம்மா, அவங்க தான் ராகேஷ், நான் விரும்புகிற பையன். ஓ, அவங்க அம்மா வாங்கி விழுந்துட்டாங்களா? என்ன ஆச்சு? அது தெரியலப்பா என்னன்னு. அவங்கள ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுன்னு போயிருக்காங்க. ஓஹோ, அதனாலதான் எல்லாம் அப்படி அடிச்சு புடிச்சு ஓடுனாங்களா? எங்களுக்கும் சொல்லியிருந்தா நம்மளும் போய் பார்த்து வந்திருக்கலாம்ல. இல்லைம்மா, இந்த மாதிரி நேரத்தில் நம்ம அவங்கள மீட் பண்ண வேண்டாம். என்னடா, வருங்காலத்துல நாங்க சம்பந்திங்களா ஆக போறவங்க. மரியாதைக்கான பார்த்திருந்தா நல்லா இருந்துச்சுல்ல. ஐயோ வேண்டாப்பா, சொன்னா புரிஞ்சுக்கங்க. ஏ ஹாசினி, எங்கெல்லாம்டி உன்னை தேடுறது? நீ எதுக்கடி என்னை தேடின்னு வந்த? நானே வந்திருக்குவேன்ல. ம், உங்க அம்மா தான் ஐயோ என் குழந்தைய காணோம் குழந்தைய காணோன்னு தவியா தவிச்சாங்க. அதான் அந்த குழந்தைய தேடின்னு வரலான்னு போனேன். என்ன காமெடியா? சரி வாங்க கிளம்பலாம். ஏய், சாப்பிடவே இல்லைப்பா. இப்போ சாப்பாடு தான் ரொம்ப முக்கியமாடி. அங்கே ராக்கி அவங்க அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க. என்ன, அந்த ஆண்டியா? என்னாச்சு உங்களுக்கு? அது தெரியல என்னன்னு. இப்போதைக்கு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். இப்போ நம்ம மறுபடியும் எப்போம்மா பார்க்கறது? அவங்க உடம்பு கொஞ்சம் தேறி வரட்டமா, அப்புறமா பார்த்துக்கலாம். சுமதி, பொண்ணு சொல்றதும் சரிதான். இப்போ வா, அவங்க உடம்பு தேறி வரட்டும், அப்புறமா வந்து பேசிக்கலாம். ம், சரிங்க.